ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் டிசைன் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிகினர் கூட இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். கீழே வந்து மடிக்கிறதுக்கு நம்ம 1/4 இன்ச்சு விட்டுருக்குறோம். இப்போ வந்து அளவு ப்ளவுஸை வந்து மேலே வச்சு இங்கே வலது கை எடுத்து மார்க் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட அளவு வந்து ஹைட்டை இங்கே குறிக்கணும். ஹைட்டை இங்கே என்ன ஸ்டிச்சிங் போட்டிருக்கோமோ அந்த அளவில் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே கட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது இங்கே ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கு, அதே மாதிரி ஹாம்கோலுக்கு நம்ம மார்க் பண்ணும்போது இது நல்லா இழுத்து இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே இந்த உள் பக்கமாக இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஸ்டிச்சிங் வந்திருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் கையை வச்சு இதை அப்படியே எடுத்து திருப்பி இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கர்வ் வருதில் அதுக்கு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். இதிலேருந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த கோடு போட்டுக்கோங்க. இவங்களது குட்டி கைங்கிறனால ஒரு ஸ்லீவ் மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்ருங்க. இதை அப்படியே இப்போ இது வந்து ஸ்டிச்சிங் அளவுங்க, இதுக்கும் கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கட்டிங்க்கு இந்த இடத்துல கொஞ்சம் மேலே தூக்கி ஒரு 1/4 இன்ச் மேலே தூக்கி இங்கே ஒரு மார்க் கொடுக்கணும். அப்போ இந்த ஜாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த மேலே இருக்கிற பாயிண்ட்டோடு நீங்கள் இணைச்சிடணும். மேலே இருக்கிற இதோட இணைச்சிட்டு நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாயிண்ட் வருது. இதுதான் நம்ம ஸ்டிச் பண்ணுற இடம். பிகினர் கூட இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கை ஸ்லீவ் வந்து அளவு உங்களுக்கு நல்லா வரும். பிகினருக்கு தான் மெயினாக நான் இந்த மெத்தடை சொல்லி கொடுக்குறேன். இங்கே இந்த இடத்த நீங்கள் கிராஸாக கட் பண்ணாமல் நீங்கள் இப்படி நேராகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆம்கோல் வளைவு கட் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நல்ல ஒரு டிசைன் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ இதுலேயே வந்து நம்ம எப்படி இந்த கை டிசைன் நம்ம தைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மேங்கோ டிசைன் வருது. இதை நம்ம நார்மலாக எப்பயும் போல் இந்த கையெல்லாம் தைக்கிற மாதிரி இந்த பார்டருக்கு வச்சு தைக்காமல் இந்த பார்டரை எடுத்து நம்ம என்ன மாதிரி வேறு டிசைன் பண்ண முடியுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணி ஒரு கர்வ் ஒரு வரைய போகிறோம். இது எதுக்குன்னா அவங்க இந்த மாதிரி டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு இதை லைட்டாக 1/4 இன்ச்சு விட்டு இப்படி மார்க் கட் பண்ணிக்கணுங்க. இதுதாங்க பாயிண்ட்டு. இது வரைக்கும் நீங்கள் ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டு இதிலேருந்து கொஞ்சம் கீழே கொண்டு வந்து இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போகும்போது நீங்கள் இதோடு இப்படி சேர்த்து மேலே கொண்டு போயிடணும். இங்கேருந்து 1 இன்ச் இருக்கிற அளவு இதில் சேர்த்துக்கணும். பாருங்கள், இங்கேருந்து நேராக இப்படி வரணும். வந்து இப்படியே இந்த பாயிண்ட்டு, அதாவது இது ரெண்டுக்கும் சென்டர் பாயிண்ட் இதுங்க. இதிலேருந்து அப்படியே கீழே வளைச்சி அப்படியே இதோட இப்படி சேர்த்துடணும். இப்போ நீங்கள் இந்த ஒன் சைடை மட்டும் நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். இப்படி லைட்டாக கர்வ் கொடுத்து கட் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு சைடு பீஸுங்க. இன்னொரு சைடு நான் கட் பண்ணிவிட்டேன். இது உங்களுக்காக ஒரு கை மட்டும் கட் பண்ணி தைச்சி காட்டுறேன். இப்போ இந்த பார்டர் நம்ம எப்பயும் போல் நார்மலாக தைக்காமல் இப்படி தான் நம்ம வச்சு எப்பயும் தைப்போம். இந்த மாதிரி இல்லாமல் இந்த மேங்கோவை இப்படி திருப்பிக்கங்க. திருப்பிட்டு இந்த பார்டரை நம்ம தனியாக எடுத்துடணும். இந்த பார்டரை நம்ம தனியாக எடுத்துகிட்டு இந்த பார்டரை வச்சு நம்ம எப்படி ஸ்லீவ் அழகாக ரெடி பண்ணுறோங்கிறத பாருங்கள். இந்த பார்டரை ரெண்டாக நம்ம வெட்டிக்கிறது. இந்த பார்டரை சென்டரில் ரெண்டாக கட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டாக இப்படி நல்லா கட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த வளைவையும் நம்ம வெட்டிக்கணுங்க. இந்த வளைவையும் அளவு லைனிங்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே வெட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த பார்டர் நம்ம வெட்டி வச்சதை ஜாயின் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஃப்ளீட் மாடல் தாங்க, ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக நல்லாயிருக்கும். ஸ்டிச்சிங் பண்ணுறது பாருங்கள். இதை வந்து இந்த மாதிரி ஒரு திக்கான ஊசி எடுத்து நீங்கள் ஃப்ளீட் கொடுத்துக்கிட்டே வாங்க. ரெண்டையும் சேர்த்து இப்படி மடிக்கணுங்க.
சின்ன சின்னதாக நீங்கள் மடிச்சுட்டே வாங்க. ரெண்டையும் கீழே இருக்கிறதையும் சேர்த்து இப்படி மடிக்கணும். கீழே ஒரு துணி இருக்குல்ல, ரெண்டாக மடிச்சிருக்கிற துணியையும் சேர்த்து நீங்கள் மடித்து இந்த ஊசியில் இப்படி நல்லா சின்ன சின்ன ஃப்ளீட்டாக எடுத்துக்கோங்க. இதை இப்படி வச்சு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கணும். ஒரே பார்டரில் நீங்கள் இந்த டிசைன் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணி அதை வந்து நீங்கள் இப்படி மடித்து விட்டு இந்த துணி மட்டும் உள்ளே போயிடாமல் நீங்கள் ஈவனாக எடுத்து வச்சு இப்படி மடித்து இப்படி தள்ளி தைக்கணுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்பாவாடையில் இந்த ஃப்ளீட் மாடல்லாம் நிறையா வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஸ்லீவில் இந்த மாதிரி வச்சு தைச்சி பாருங்கள், ரொம்ப நீட்டாக வரும், நல்லாயிருக்கும். இந்த மெயின் பீஸை எடுத்து நம்ம இந்த ஃப்ளீட்டை தைச்சி வச்சுருக்கோம்ல, இது வந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம போட்ட ஸ்டிச்சு மேலேருந்தே அப்படியே நீங்கள் ஒரு தையல் போடுங்க, இழுக்கக்கூடாது. அப்படியே நம்ம பதிய வச்சுட்டு வரணும். அந்த தையல் நம்ம ஃப்ளீட் பிடிச்ச தையல் மேலேயே நீங்கள் ஒரு தையலை போட்டுக்கோங்க. பாருங்கள், என்ன ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வி வர்ற இடத்துல இப்படி நிறுத்தி இப்படி திருப்பணும். நிறுத்தி இப்படி திருப்பும்போது உங்களுக்கு அழகாக அந்த வி கிடைக்கும். இப்படி தைச்சிக்கோங்க. மெயின் பீஸில் தான் தைச்சிட்ருக்கிறேன் பாருங்கள். அடுத்து மேலே ஒரு லைனிங் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத மேலே வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி தைச்சிட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த சென்டர் இருக்குல்ல, இந்த சென்டரில் ஒரு அர்த்தாத் கொடுத்துக்கோங்க. திருப்பி இந்த நம்ம லைனிங் அதை இது மேலே இப்படியே வச்சுக்கலாம். இந்த சென்டரை பார்த்து நீங்கள் இப்படி வச்சுக்கணும். நீங்கள் கீழே இங்கேருந்து பார்க்க தேவையில்லை, சென்டர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். இப்போ நீங்கள் இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் இப்படி அடிச்சுட்டே வாங்க. 1/4 இன்ச் இப்படி அடிச்சுட்டே வாங்க. அப்படியே இங்கே ஒரு குத்தி திருப்பி இந்த பக்கம் திருப்பி இப்படி லைட்டாக மூவ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ திரும்ப இந்த வளைவு வர இடத்துலலாம் ஒரு ஜக்கா கொடுத்துக்கோங்க. இதை திருப்புங்க. திருப்புனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் டிசைன் இப்படி அழகாக வந்துடும். நீங்கள் இந்த வீக் கொடுக்காமையும் நீங்கள் தைக்கலாம், அழகாக தான் இருக்கும். அவங்க இந்த மாடல் கேட்டனால நம்ம வந்து இப்படி தைச்சிருக்கோம். பாருங்கள், மேலே ஒரு பதிய தையல் போட்டுருங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான். நீங்கள் அதிகமாக ஒரு ரிஸ்க் எடுத்துக்க தேவையில்லை. இருக்கிற பார்டரை வச்சு நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஸ்லீவ் ரெடி பண்ணலாம் டிசைனாக. இது மேலே இன்னொரு டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கைங்கிறனால நம்ம இழுத்து போடுவோம், அப்போ டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அழகாக இருக்கும். இது பைப்பிங்கை விட ரொம்ப ஈஸியான ஒரு மாடலுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸ்லீவு. இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு நீங்கள் இது மேலே ஒரு நம்ம ஓவர்லாக் போடாட்டியும் நம்ம இந்த ஓரத்துலேயே ஒரு சின்ன தையல் போட்டு நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவர்லாக் போடணுங்கிற அவசியமே இருக்காது. நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே இருக்கிற துணியை கட் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்படி அழகாக நீங்கள் கட் பண்ணி விட்டுருக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஜக்கா எங்கிட்டிருக்கோ அங்கே ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. இங்கே சென்டரில் ஒன்று ஜக்கா போட்டுட்டு ஸ்லீவை நீங்கள் இப்படி மடித்து பாருங்கள். பிசிறு இல்லாமல் நல்லா நீட்டாக வெட்டி எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லீவ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.